ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மென் பொறியாளன் சேனல். இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் அஜூரில் செவன்த் சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம அஜூர் யூசர் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, அஜூர் யூசர் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரானா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை போன வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அஜூர் யூசர் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே நம்ம புதுசாக லாகின் பண்ணும்போது, அதாவது புதுசாக ஜாயின் பண்ணும்போது நமக்காக வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த யூசர் அக்கௌண்ட் வந்து ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அந்த யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த யூசர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ் மூலியமே ஆக்சஸ் பண்ண முடியும், அண்ட் இன்க்ளூடிங் அஜூர் போர்ட்டல். ஸோ அஜூர் போர்ட்டலில் கூட நம்ம லாகின் பண்ணோம்னா ஸோ இந்த யூசர் அக்கௌண்ட்ன்றது கண்டிப்பாக வேணும். ஸோ அஜூர் யூசர் அக்கௌண்ட் இருக்கிற யாராவது எல்லாரும் தான் வந்து அஜூர் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அஜூர் போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு யூசர் அக்கௌண்ட் இருந்தாகணும். ஓகே, அண்ட் யூசர் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதில் வந்து இந்த பாஸ்வேர்டு, அந்த செஷன் ஐடி, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த யூசர் அக்கௌண்ட்ன்ற அந்த கான்செப்ட் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த 3 டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து கிளவுட் ஐடென்டிட்டி, இன்னொன்று வந்து டிரெக்டரி சின்க்ரோனைஸ்ட் ஐடென்டிட்டி, இன்னொன்று வந்து கெஸ்ட் யூசர். ஸோ இந்த கிளவுட் ஐடென்டிட்டி நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு நார்மல் யூசர் அக்கௌண்ட் தான் வந்து கிளவுட் ஐடென்டிட்டி. அண்ட் இந்த கிளவுட் ஐடென்டிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ்க்கு மட்டும் இருக்கிற ஐடென்டிட்டி கிடையாது. அண்ட் நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை அஜூரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ அந்த அப்ளிகேஷனுக்கும் வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகிருக்கும். லைக் இந்த கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட், இது எல்லாமே வந்து கிளவுட் ஐடென்டிட்டி கீழே வரும். ஸோ cloud identity can be used for user accounts in Microsoft Entra as well as any applications which is registered in Azure. ஸோ அதுக்கும் நம்ம வந்து cloud identity யூஸ் பண்ணுவோம். அண்ட் டிரெக்டரி சின்க்ரனைஸ்டு ஐடென்டிட்டி அப்படின்னா என்னென்னா, ஸோ நமக்கு வந்து ஆன் ப்ரிமைஸில் இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிற யூசர் ஐடி அண்ட் யூசர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவில் வந்து சின்க்ரனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அஜூர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அஜூரில் இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுப்போம் இல்லையா, ஸோ அப்படி அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து அஜூர் என்ட்ராவில், மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவில் சின்க்ரனைஸ் பண்ணோன்னா அதுதான் வந்து டிரெக்டரி சின்க்ரனைஸ் ஐடென்டிட்டி. ஸோ இந்த டிரெக்டரி சின்க்ரனைசேஷன் வந்து ஒரு ஆன் ப்ரிமிஸ் சர்வர்ஸில் இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரியிலேருந்து சின்க்ரனைஸ் ஆகி வந்த யூசர் அக்கௌண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கெஸ்ட் யூசர்ஸ். ஸோ கெஸ்ட் யூசர்ஸ் அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே இருக்கிற யாராவது ஒரு யூசர் அப்படின்னா நம்மளோட டெனண்ட்டில் இல்லாத ஒரு வேற ஒரு யூசர். ஸோ அந்த டெனண்ட் ஐடியில் கிரியேட் ஆகிருக்க அந்த யூசர்ஸை வந்து இன்னொரு டெனண்ட்டில் கிரியேட் ஆகிருக்கிற அஜூர் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்க அவங்கள இன்வைட் பண்ணுவோம். ஸோ அப்படி இன்வைட் பண்ணி வந்த யூசர்ஸ் எல்லாம் வந்து கெஸ்ட் யூசர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இதான் அந்த அஜூர்க்குள்ளே இருக்கிற 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர் அக்கௌண்ட்ஸ்: கிளவுட் ஐடென்டிட்டி, டைரக்டரி சின்க்ரனைஸ் அண்ட் கெஸ்ட் யூசர்ஸ். ஸோ இப்போ யூசர் அக்கௌண்ட் பற்றி நம்ம சொல்லிட்டோம். யூசர் அக்கௌண்ட்டை எப்படிலாம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அஜூர் போர்ட்டல்லே நம்ம வந்து டைரக்டரியில் போயிட்டு யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 அட்மின் சென்டர் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் மைக்ரோசாஃப்ட் இன்ட்யூன் அட்மின் கன்சோல்னு ஒன்று இருக்குது, அங்கே நம்ம அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். தென் அஜூர் சிஎல்ஐ. ஸோ அஜூர் சிஎல்ஐனா அஜூர் க்ளவுட் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட நம்ம வந்து யூசர் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். தென் ஆட் நியூ யூசர்ஸ் இன் அஜூர் போர்ட்டல். ஸோ அஜூர் போர்ட்டல் வழியாக யூசர் அக்கௌண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜூரில் வந்து யூசர்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே நியூ யூசர் இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் நியூ யூசர் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து அவங்களோட டிஸ்பிளே நேம் எப்படி இருக்கணும், இமெயில் ஐடி எப்படி இருக்கணுன்ற ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அண்ட் அந்த டெனண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போதே அந்த டொமைன் நேம் வந்துடும். @counterso.comன்ற மாதிரி ஏதாவது ஒரு டொமைன் நேம் வந்துடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த யூசருக்கு ரோல் நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர், யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நிறைய ரோல்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டாக அஜூரில் இருக்குது. ஸோ ஒரு பேசிக் யூசருக்கு யூசர் ரோல் இருந்தால் போதும். இல்லை வந்து யூசர்ஸ்லாம் மேனேஜ் பண்ணணும்னா அவங்களுக்கு யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல், அந்த மாதிரி அவங்களோட ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரோலை நம்ம வந்து செட் பண்ணிடணும். ஓகே, அப்புறம் இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் அட் அ டைமில் ஒரு 500 யூசர்ஸை நம்ம வந்து ஆன்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஒரு யூசர் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணிருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் வந்து பல்க் ஆப்ரேஷன் இங்கே இருக்குது. ஸோ பல்காக வந்து யூசர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதுக்கு அஜூரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ஒரு சிஎஸ்வி டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று இருக்கும்.
ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த யூசர்ஸோட மெயில் ஐடி, யூசர்ஸோட நேம், அந்த ப்ரீடிஃபைன்டு டேட்டாஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளீட் பண்ண அந்த சிஎஸ்வி ஃபைலை இங்கே வந்து அப்லோட் பண்ணிடணும். ஸோ அதை அப்லோட் பண்ணிட்ட உடனே நம்ம ரன் பண்ணிட்டோம்னா அந்த எல்லா யூசர் அக்கௌண்ட்ஸும் வந்து அட் அ டைம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்படி க்ரியேட் ஆகிற எல்லா யூசர் அக்கௌண்ட்ஸும் வந்து அதுக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து அதுவே ஆட்டோ ஜென்ரேட் ஆகிட்டு அவங்களோட மேனேஜர்ஸ்க்கு மெயில் அனுப்புறதோ, நம்ம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி மெயில் வந்து சென்ட் ஆகிடும். அந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் பல்காக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூசர் அக்கௌண்ட் குரூப். ஸோ முக்கியமாக வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு 500 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அந்த 500 எம்ப்ளாயிஸை நம்ம வந்து டைரெக்டாக வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள கேட்டகரைஸ் பண்ணி குரூப் பண்ணிடணும். ஸோ ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிறவங்க தனியாக, டெவலப்மெண்ட் டீமில் இருக்கிற தனியாக, டெஸ்டிங் டீமில் தனியாக, ஹெச்ஆர் டீம் தனியாக, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி குரூப் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கான ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் வந்து ஈஸியாக ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 2 டைப் ஆஃப் குரூப் இருக்குது, செக்யூரிட்டி குரூப் அண்ட் மைக்ரோசாஃப்ட் 365 குரூப். ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 குரூப்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணோன்னா அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்க முடியும். லைக் ஷேர் பாயிண்ட், பப்ளிஷர், ப்ராஜெக்ட், அந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து அந்த குரூப் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் செக்யூரிட்டி குரூப்னு ஒன்று க்ரியேட் பண்ணால் அது வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவில் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த குரூப்பும் வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த குரூப்புக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் குரூப், அஜூரில் க்ரியேட் பண்ணுற குரூப்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கும் நம்ம வந்து ஆக்சஸ் ரைட்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஒன்று வந்து அசைன்டு ஆக்சஸ், டைனமிக் யூசர், டைனமிக் டிவைஸ் அப்படின்றது. ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த செக்யூரிட்டி குரூப்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது என்னென்னா, இப்போ வந்து ஒரு அசைன்டு ரைட்ஸை வந்து ஒரு யூசருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு யூனிக் பர்மிஷன், இந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அசைனில் போயிட்டு நம்ம கொடுப்போம். தென் டைனமிக் யூசர் அப்படின்னா அந்த யூசரோட ரோலை பேஸ் பண்ணி, ஸோ இவர் வந்து ஐடி அட்மினாக இருக்கார் அப்படின்னா ஸோ அந்த ஜாப் டைட்டிலை பேஸ் பண்ணி இவருக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரோலை வந்து நம்ம அசைன் பண்ணிடுவோம். ஸோ இவரோட ரோல் வந்து ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் மாறுச்சு அப்படின்னா அவருக்கு அந்த ஆக்சஸ் வந்து ரிமூவ் ஆகிடும், அவருக்கு வந்து வேறு ஆக்சஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைனமிக்காக ஒரு யூசரோட மெம்பர்ஷிப்பை வந்து இந்த டைனமிக் யூசரில் செட் பண்ண முடியும். அவங்களோட ஜாப் டைட்டில் இல்லை அவங்களோட லொக்கேஷன் பேஸ் பண்ணி கூட அவங்களோட ஆக்சஸ் வந்து நமக்கு டிசைட் பண்ண முடியும். ஸோ யூஎஸ் ரீஜனில் இருக்கவங்களாம் இந்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த டைனமிக் யூசர் குரூப் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ எப்போல்லாம் அவங்க வந்து அவங்களோட பேஸ் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகுறாங்களோ அப்போ அவங்களோட ஆக்சஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ டைனமிக் டிவைஸ் அடுத்து அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ அங்கேயும் நம்ம சில செக்யூரிட்டி குரூப்ஸ் பேஸ் பண்ணி அந்த பர்மிஷன்ஸை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த குரூப்பில் இருக்க யூசர்ஸ் வந்து அவங்களோட ஓன் டிவைஸில் லாகின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து ரூல்ஸை செட் பண்ணிட்டோம்னா அவங்களால வந்து வேறு டிவைஸை வந்து செட் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ரோல் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஆக்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிராண்ட் ஆகும். ஸோ நம்ம அந்த ரூல்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிவைஸ் ஓரியன்டான பெர்மிஷன்ஸையும் நம்ம வந்து மாற்ற முடியும். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால் நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் இதில் நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த வீடியோவில் யூசர் அக்கௌண்ட்ஸை பற்றி ஒரு தெளிவான டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்து வரப்போகிற வீடியோஸில் மைக்ரோசாஃப்டோட மற்ற அஜூர் சர்வீசஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ சீக்கிரமே அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.